ஒரு சில டைரக்டர்ஸோட பேர பார்க்கும்பொழுது, கண்டிப்பா இந்த டைரக்டர் இவருடைய கதையில நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள சொல்லுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் தான் வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். அவர் வெறும் படத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு படமா வரும்போது மட்டும் கிடையாது. அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாமே வந்து பயங்கர டிஃபரண்டான ஒரு அட்டெம்ப்ட்டாவும், ஸ்டார்ட்டிங்ல என்னப்பா இப்படி ஒண்ணு பண்றீங்களேப்பா" அப்படின்னு ஒண்ணு தோணும். ஆனா எண்டிங்ல "அப்பா இப்படி ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்களேப்பா" அப்படின்ற ஒரு எண்ணத்த கிரியேட் பண்ற ஒரு டைரக்டரா தான் இதுவரைக்கும் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இருந்திருக்காரு. அவரோட ஹாட்ஸ்பாட் படத்தோட 2வது பார்ட். எப்படி ஹாட்ஸ்பாட் பார்ட் 1ல நம்மள நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்குள்ள கொண்டு போய், நெறைய மெசேஜ ரொம்ப கரெக்ட்டா ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்திருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு அட்டெம்ப்ட்ட தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கரெக்ட்டா ஆடியன்ஸ்க்கு லேண்ட் ஆகும் அப்படின்றதுல டவுட்டே இல்ல. இதுல வந்து மெயினா ஒரு 3 டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ் வருது. இந்த 3 டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ கனெக்ட் பண்ற மாரி ஒரு காமனான ஒரு ஸ்டோரி வருது. அதுல விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் என்ன மாரியான மெசேஜ் சொல்றாரு? அது ஆடியன்ஸ்க்கு எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பிளஸ்ஸ பத்தி நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோட ரைட்டிங்கே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நெறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் அத ஆடியன்ஸ கன்வின்ஸ் பண்ற மாரி சொல்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத பயங்கர கன்வின்சிங்கா ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரொம்ப அழகா அவருடைய மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு மீட்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் குடுத்தே ஆகணும்.